ஒரு யானை தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி ரொம்ப கோபமா கத்துறத பார்த்த ஒரு குட்டி முயல் அங்கிருந்து பயந்தோடி போய் தன்னுடைய அம்மா கிட்ட ஒளிஞ்சுக்குது. அந்த பயந்து போன குட்டி முயலும், அம்மா இந்த யானையெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு ரொம்ப பயந்தபடி சொல்லுது. அதுக்கப்புறம் அம்மா முயலும் குட்டி முயலை பார்த்து, வா நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட, இல்லம்மா வெளியே வந்தா யானை துரத்தும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், நான் வரலாமா அப்படின்னு பயந்தபடியே சொல்லுது. யானை இல்லாத இடத்துலயும் யானை வந்துடும் நினைச்சு பயந்துட்டு இருக்கிற தன்னுடைய குழந்தை முயலை பார்த்து, இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அந்த தாய் முயல் யோசிச்சு தன்னுடைய நண்பனான அணிலை கூப்பிட்டு அந்த தாய் முயலும் அணிலும் ரொம்ப சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. அந்த குட்டி முயலுக்கும் ஓடி பிடிச்சி விளையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இதை பார்த்த ஆர்வத்துல அந்த குட்டி முயலும் அவங்க 2 பேரும் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடுது. அவங்க 3 பேரும் இப்படி சந்தோஷமா விளையாடுவத பக்கத்துல இருந்து ஒரு யானையும் பார்த்துட்டு இருக்கு. அந்த தாய் முயலும் அந்த குட்டி முயலும் விளையாடி முடிச்சுட்டு போகும்பொழுது அப்ப அந்த தாய் முயல் தன்னுடைய குட்டி முயல் கிட்ட கேக்குது, யானைன்னா உனக்கு பயம்னு சொன்ன, ஆனா நம்ம விளையாடும் பொழுது பக்கத்துல யானை இருந்து கூட நீ பயப்படாம சந்தோஷமா விளையாடிட்டு தானே இருந்த, அது எப்படி அப்படின்னு கேக்குது. இத கேட்ட குட்டி முயலும், என்னமா சொல்றீங்க, நம்ம பக்கத்துல யானை இருந்துச்சா, நான் அதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த அம்மா முயலும், இதுதாமா விஷயமே, நம்மள பயமுறுத்துற அந்த விஷயம் நம்மளுடைய எண்ணத்துல இருந்துச்சுன்னா அது நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி நம்மள பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுவே நம்மள பயமுறுத்துற அந்த விஷயம் நம்ம பக்கத்திலேயே இருந்தாலும் அந்த விஷயம் நம்ம எண்ணத்துல இல்லைன்னா அந்த விஷயம் நம்ம பக்கத்திலேயே இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுன்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. நண்பா, ஒரு விஷயத்தை நினைச்சு பெருசா பயப்படுறதும் பயப்படாததும் நம்மளுடைய எண்ணத்துல தான் இருக்குதுன்றத நீங்க என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.